சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி வளர்க்கல. வளர்க்காத காரணமாக எந்த முறையில் வளர்ந்தார்களோ அதே டிவிலையும் அதே செல்போன்லையும் வளர்ந்து மாப்பிள்ளை விட்டு வந்ததன் காரணமாக இங்கே வந்து அதே நேரத்தில் அதிலே செலவு செய்கிறார்கள். வீட்டில் சமையல் செய்வதில்லை, வீட்டு வேலைகள் செய்வதில்லை, ஒழுங்காய்தான் தொழுகிறதில்லை. இப்படிப்பட்ட முறைகளில் கழிக்கும் பொழுது அந்த வீட்டில் மாமனார் திட்டுகிறார், மாமியார் திட்டுகிறார்கள், நாத்தனாக்கள் திட்டுகிறார்கள். வீட்டில் வந்து நினைக்கிறோம், தாய்கள் சொல்றோம், தந்தைகள் சொல்றோம், பிறகு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது. உள்ள உலகத்துடைய வாழ்க்கை இன்பமாக இனிமையான வாழ்க்கை கஷ்டமாக மாறிவிடுகின்றது. கடைசியில் அது தலாக் வரையும் போய் பிரியக்கூடிய நிலையிலே ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய தாயும் தந்தையும் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய வளர்ப்புல தான் ஏற்பட்ட கோளாறாக இருக்கிறது. அந்த கோளாறு நீக்க வேண்டும் சொன்னால் மார்க்க சம்பந்தப்பட்ட தீனுடைய விஷயத்தை நம்முடைய தாய்மார்கள் படித்திருக்க வேண்டும். அது படித்திருந்தால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஹதீஸ்ல வருது, எப்போதும் குழந்தைகள் பேச ஆரம்பிக்குமோ, பேச ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தையை நீங்க லக்கினும் கனிமத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கனிமாவை சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் அந்த குழந்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கனிமா சொல்லி சொல்லி வளரும். எனவே குழந்தையினுடைய முதல் வார்த்தை இந்த கனிமாவாக இருந்தால் கடைசி மூத்தாகக்கூடிய சமயத்திலையும் அதே கனிமாவுடன் மூத்தாகுவார்கள். கனிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொன்னால் முதல்ல தாய்க்கு கனிமா தெரிஞ்சிருக்க வேண்டும். தாய்க்கு தெரிஞ்சிருந்தால் தான் தாய் சொல்லிக் கொடுப்பார். எனவே அந்த தாயிடத்துல இந்த தீனுடைய விஷயங்கள்லாம் வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மதரசா நடந்து இப்போ அவர்களுக்கான சரண் வழங்கப்படுகிறது, பட்டங்கள் வழங்கப்படுகிறது.